தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றி சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த சர்வதேச சைபர் கிரைம் நெட்வொர்க்கை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த வழக்கில் வெளிநாட்டைச் சேர்ந்த 4 நபர்கள் மற்றும் 58 நிறுவனங்கள் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைந்து ஆன்லைன் வழியாக நடைபெறும் சைபர் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம், ஆன்லைன் வர்த்தகம், முதலீட்டு திட்டங்கள் என பல்வேறு போலி வாக்குறுதிகளை நம்பி பொதுமக்கள் பெரும் தொகையை இழந்து வருகின்றனர். இத்தகைய மோசடிகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்திலிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். ஆபரேஷன் சக்ரா வி என்ற பெயரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடக்கத்தில் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ஒரே நெட்வொர்க்குடன் தொடர்புடையவை என்பதை விசாரணையில் சிபிஐ கண்டறிந்தது. ஒரே மாதிரியான மொபைல் செயலிகள், பணப்பரிவர்த்தனை முறைகள் மற்றும் பணம் செலுத்தும் தளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. விசாரணையில் குற்றவாளிகள் தங்களின் அடையாளங்களை மறைக்க கூகுள் விளம்பரங்கள், கிளவுட் சர்வர்கள், பின்டெக் தளங்கள் மற்றும் சட்டவிரோத வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தியதும் தெரியவந்தது. போலி இயக்குநர்கள் மற்றும் ஆவணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 111 போலி நிறுவனங்கள் இந்த மோசடிகளின் மையமாக இருந்துள்ளன. நூற்றுக்கணக்கான வங்கிக் கணக்குகள் வழியாக 1000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளது. இதில் ஒரே ஒரு வங்கிக் கணக்கில் குறுகிய காலத்தில் 152 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பரிவர்த்தனை நடந்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடந்த சோதனைகளில் முக்கிய குற்ற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச தொடர்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.